ஒரு பெண்ணின் அழகு அது முகத்தில் மட்டும் இருக்காது, அது அவள் மனசில் இருக்கும் கருணையிலும் இருக்கும், அது அவள் பேசும் வார்த்தைகளிலும் இருக்கும், அது அவள் நடக்கும் வழியிலும் இருக்கும். இந்த கதை ஒரு பெண்ணின் அழகு எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றியது என்ற கதை. ஒரு சிறிய கிராமம், திருச்சி அருகே இருக்கும் ஒரு அமைதியான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கணேஷ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் சாதாரண குடும்பம். அவனுடைய அப்பா ஒரு கூலி வேலை செய்தவர். அம்மா வீட்டில் இருந்தே குடும்பத்தை பார்த்து கொள்வார். கணேஷ் மிகவும் நல்ல மனசுக்காரன். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இல்லை. பல கனவுகள் இருந்தாலும் அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. வாழ்க்கையை மாற்றும் முடிவு ஒரு நாள் இரவு கணேஷ் தனது அம்மாவிடம் மெதுவாக சொன்னான். அம்மா, இந்த கிராமத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கை முன்னேறாது. நான் நகரத்துக்கு போய் வேலை பார்க்கணும். அம்மா அவனை பார்த்து கவலையுடன் கேட்டார். நகரம் பெரிய இடம்டா, நீ அங்க எப்படி இருப்பீங்க? கணேஷ் சிரித்தான். அம்மா, நான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவேன். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை நல்லா மாற்றுவேன். அந்த வார்த்தையை கேட்ட அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நகர வாழ்க்கை. அடுத்த வாரம் கணேஷ் சென்னை நகரத்துக்கு போனான். பெரிய நகரம். அங்கு பெரிய கட்டிடங்கள், பெரிய சாலைகள், பெரிய கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தில் அவன் மட்டும் தனியாக இருந்தான். பல இடங்களில் வேலை கேட்டான். ஆனால் யாரும் வேலை கொடுக்கவில்லை. 3 நாட்கள் அவன் சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் கணேஷ் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்து இருந்தான். அவன் முகத்தில் சோர்வு தெரிந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெண் அவனை கவனித்தாள். அவள் பெயர் கன்னிகாஸ்ரீ. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவளுடைய உண்மையான அழகு அவளுடைய மனசில் இருந்தது. அவள் கணேஷிடம் வந்து மெதுவாக கேட்டாள், நீங்க சரியா இருக்கீங்களா? கணேஷ் சிறிது தயக்கத்துடன் சொன்னான், வேலை தேடி வந்திருக்கேன், ஆனால் இன்னும் கிடைக்கல. கன்னிகாஸ்ரீ சில நிமிடம் அவனை பார்த்தாள். அவள் மனசுக்கு அவனை பார்த்ததும் கருணை வந்தது. கன்னிகாஸ்ரீ சொன்னாள், நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் தேவைன்னு கேட்டேன், நீங்கள் வரலாமா? அந்த ஒரு வார்த்தை கணேஷ் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அவன் நம்ப முடியாமல் கேட்டான், உண்மையாவா சொல்கிறீங்க? அவள் சிரித்தாள். ஆமாம், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நேர்மையாக வேலை செய்யணும். கணேஷ் உடனே சொன்னான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நேர்மையாக வேலை பண்ணுவேன். அந்த நாள் கணேஷ் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம். ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த கன்னிகாஸ்ரீ அவனுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றப் போவதில்லை, அவனுடைய விதியையே மாற்றப் போகிறாள். ஆனால் ஒரு நாள் அவள் சொன்ன ஒரு ரகசியம் கணேஷ் வாழ்க்கையை முழுவதும் அதிர வைக்கப் போகிறது. அந்த ரகசியம் என்ன? கணேஷ் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நகரத்தில் அலையும் போது கன்னிகாஸ்ரீ அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாள். அந்த ஒரு சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆரம்பமாகியது. அடுத்த நாள் காலை கணேஷ் மிகவும் சீக்கிரமாக எழுந்தான். அவன் மனசில் ஒரு புதிய உற்சாகம். இந்த வாய்ப்பை நான் இழக்கக்கூடாது. அவன் கன்னிகாஸ்ரீ சொன்ன ஆஃபீஸ்க்கு சென்றான். அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அங்கு கன்னிகா ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள்
கணேஷை பார்த்து சிரித்தாள். வெல்கம் கணேஷ். அந்த ஒரு வார்த்தை கணேஷ் மனசுக்கு பெரிய தைரியம் கொடுத்தது. கணேஷ் அசிஸ்டன்ட் வேலை ஆரம்பித்தான். அவன் வேலை ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவது, சைட் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பது, ஆஃபீஸ் வேலைகள் செய்வது. ஆனால் கணேஷ் மற்றவர்களை விட வேறுபட்டவன். அவன் மிகவும் நேர்மையானவன். ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு கான்ட்ராக்டர் கணேஷிடம் மெதுவாக சொன்னான், இந்த ஃபைலில் சைன் வாங்கி கொடு, நான் உனக்கு 5000 ரூபாய் தரேன். கணேஷ் அந்த பணத்தை பார்த்தான். அவன் வாழ்க்கைக்கு அது பெரிய பணம். ஆனால் அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தான். மன்னிக்கவும் சார், நான் தவறான வேலை செய்ய மாட்டேன். அந்த விஷயம் கன்னியாஸ்ரீக்கு தெரிய வந்தது. அவள் மனசில் கணேஷ் மீது மரியாதை அதிகரித்தது. உண்மை அழகு. ஒரு நாள் மாலை ஆஃபீஸ் வேலை முடிந்த பிறகு கணேஷ் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தான். அப்போ ஒரு வயதான பாட்டி சாலையை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கன்னியாஸ்ரீ காரை நிறுத்தி இறங்கினாள். அவள் அந்த பாட்டியை கைப்பிடித்து சாலையை கடக்க உதவினாள். அதை பார்த்த கணேஷ் மனசில் நினைத்தான், அவளுடைய அழகு முகத்தில் மட்டும் இல்லை, அவளுடைய மனசில் இருக்கிறது. அந்த அந்த நாளிலிருந்து கணேஷ் கன்னியாஸ்ரீயை மிகவும் மதிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் ஆஃபீஸில் எல்லாரும் வெளியே போன பிறகு கணேஷ் மட்டும் லேட்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கன்னியாஸ்ரீ ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். அவள் குரல் சோகமாக இருந்தது. டாக்டர், என்னிடம் இன்னும் எவ்வளவு டைம் இருக்கிறது? அந்த வார்த்தை கேட்டு கணேஷ் அதிர்ச்சியாக நின்றான். ஆனால் அவன் முழுவதும் கேட்க முடியவில்லை. கன்னியாஸ்ரீ அவனை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டாள். அவள் மீண்டும் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. காலம் மெதுவாக சென்றது. கணேஷ் ஆஃபீஸில் மிகவும் முக்கியமான மனிதராக மாறினான். பாஸ் கூட அவனை பாராட்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் பாஸ் சொன்னார், கணேஷ், நீ இந்த கம்பெனிக்கு மிகவும் முக்கியமானவன். கணேஷ் அந்த பாராட்டை கேட்டதும் கன்னியாஸ்ரீயை பார்த்தான். ஏனெனில் இந்த வாழ்க்கையை அவள்தான் கொடுத்தாள். ஒரு நாள் இரவு கணேஷ் வீட்டிற்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பைக் ரைடர் சாலையில் விழுந்திருந்தான். அனைவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் உதவி செய்ய யாரும் வரவில்லை. அந்த நேரத்தில் கன்னியாஸ்ரீ காரை நிறுத்தி ஓடி வந்தாள். அவள் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்தாள். அந்த மனிதனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாள். அதை பார்த்த கணேஷ் மனசில் ஒரு கேள்வி வந்தது. இவ்வளவு நல்ல மனசு கொண்ட பெண் ஏன் அந்த டாக்டருடன் அப்படி பேசினாள்? அந்த இரவு கணேஷ் மனசில் ஒரு சந்தேகம். கன்னியாஸ்ரீயின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஆனால் அந்த ரகசியம் என்ன? அதை தெரிந்த நாள் கணேஷ் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. ஏனெனில் கன்னியாஸ்ரீ எடுத்த ஒரு முடிவு அவளுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, கணேஷின் எதிர்காலத்தையும் மாற்றப் போகிறது. கணேஷ் மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது. கன்னியாஸ்ரீ ஃபோனில் டாக்டருடன் பேசியது அவனுக்கு மறக்க முடியவில்லை. என்னிடம் இன்னும் இவ்வளவு டைம் இருக்கிறது. அந்த வார்த்தை அவனை மிகவும் குழப்பியது. ஒரு நாள் ஆஃபீஸில் கன்னியாஸ்ரீ வரவில்லை. அது முதல் முறை. கணேஷ் மிகவும் கவலையடைந்தான். அவன் ஆஃபீஸ் ஸ்டாஃபிடம் கேட்டான், கன்னியாஸ்ரீ எங்கே? அவர்கள் சொன்னார்கள், அவள்
ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார். அந்த வார்த்தை கேட்டதும் கணேஷ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். கணேஷ் டாக்டரிடம் கேட்டான், கன்னிகாஸ்ரீ எப்படி இருக்காங்க? டாக்டர் சில நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அவங்க சீரியஸ் இல்னஸ்ல இருக்காங்க. கணேஷ் அதிர்ச்சியாக கேட்டான், என்ன இல்னஸ்? டாக்டர் சொன்னார், பிளட் கேன்சர். அவர்களுக்கு அதிகபட்சம் சில மாதங்கள் தான் இருக்கலாம். அந்த வார்த்தை கேட்டதும் கணேஷ் முழுவதும் உடைந்து போனான். அந்த நேரத்தில் கன்னியாஸ்ரீ ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்தாள். அவள் கணேஷை பார்த்ததும் சிரித்தாள். நீ இங்கே ஏன் வந்தாய்? கணேஷ் கண்ணீருடன் கேட்க, ஏன் என்னிடம் சொல்லவில்லை? கன்னியாஸ்ரீ அமைதியாக சொன்னாள், நான் சொல்லி என்ன பயன்? என்னிடம் இருக்கும் நேரத்தை நான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். அவள் மெதுவாக சொன்னாள், நான் உதவிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு வேலை கொடுத்தேன். கணேஷ் அதிர்ச்சியாக கேட்டான், ஏன் என்னை தான் தேர்ந்தெடுத்தாய்? கன்னிகாஸ்ரீ சிரித்தாள். அந்த நாள் பஸ் ஸ்டாப்ல நீ ஒரு பசிச்ச குழந்தைக்கு உன் உணவை கொடுத்ததை பார்த்தேன். அந்த நேரமே நீ நல்ல மனிதன் என்று தெரிந்தது. கன்னியாஸ்ரீ மெதுவாக சொன்னாள். கணேஷ், என்னிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இந்த கம்பெனியை நீ நல்ல முறையில் நடத்த வேண்டும். இது என் அப்பா ஆரம்பித்த கம்பெனி. நல்ல மனிதர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இது. கணேஷ் கண்ணீர் வடித்தான். நான் உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் கன்னிகாஸ்ரீ அமைதியாக இந்த உலகை விட்டு சென்றாள். அந்த செய்தி கணேஷ் வாழ்க்கையில் மிகப்பெரிய வழியாக இருந்தது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை அவன் மனதில் இருந்தது. வாழ்க்கை மாற்றம் பல வருடங்கள் கழித்து அந்த கம்பெனி ஒரு பெரிய நிறுவனமாக மாறியது. அதை நடத்தும் CEO கணேஷ். அவன் கம்பெனி கேட்டில் ஒரு ஸ்டாச்சு வைத்திருந்தான். அது கன்னிகாஸ்ரீயின் சிலை. அதன் கீழே ஒரு வாசகம் இருந்தது, அழகு முகத்தில் உள்ளது, அழகு மனசில் இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, ஒரு நல்ல மனசு தான்.